ஃப்ளிப்கார்ட்லேருந்து நம்ம அதிசய பொருள் ஒன்று வாங்கினதா என்னென்னு பார்த்தீங்கன்னா வாவ் மோமோஸ். இந்த மாதம் கிராசரி வாங்கும் போதே வந்து இந்த பேக்கெட் கண்ணில் பட்டுச்சா சரின்னு சொல்லி வாங்கியாச்சு. ஆர்வ கலரில் பேக்கெட்டை வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டேன். உள்ளே 10 பீசஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி 2 பவுடர் உள்ளே இருந்துச்சு. அப்புறம் தான் வந்து என்ன பவுடர் என்னன்னு தெரியல. எல்லா பீசஸையும் வெளியே எடுத்து பார்த்தோம். இது ஆக்சுவலாக வந்து ஃப்ரை பண்ணுற மோமோஸ். ஒரே ஒரு சாஸ் பேக்கெட் வேறு கொடுத்துருந்தாங்க. மோமோஸ் வெளியில் பார்க்க ஒரு மாதிரி ஹார்டாக இருந்துச்சு. எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். சரி என்ன பவுடர்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அது பெரிய பெரிய மசாலா மோமோஸ் மேலே தூவுறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு வாங்க குக் பண்ணுவோம் அப்படின்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே அந்த சாஸ் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி வச்சா 10 மோமோஸ் சாப்பிட்றது பத்துமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே தான் பண்ணேன். அப்புறம் 2 பொரிப்போன்னு யோசித்தேன். அப்புறம் 4 நாளாக போட்டு பொரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பின்னாடி வந்து செக் பண்ணேன் எவ்வளோ நேரம் வந்து வேக வைக்கணும் என்னன்றது பார்த்தேன். 4 நிமிஷம் வந்து ஃப்ரை பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஏர் ஃப்ரையும் பண்ணிக்கலாம் போல். நான் வந்து இது ஆயில் ஃப்ரை தான் பண்ணேன். அப்புறம் வந்து எக்ஸ்பைரி டேட்டு அதெல்லாம் பார்த்து ஃபுல்லாக செக் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே மோமோஸை வந்து வேகுதா அப்படின்னு சட்டியில் எடுத்து பார்த்தா அப்படி கோல்டன் ப்ரௌனில் வேறு லெவலில் வந்துருந்துச்சு. அப்புறம் பொறுமை இல்லை, மிச்சம் இருக்க எல்லா மோமோஸையும் 6 மோமோஸையும் ஒரே சட்டியில் போட்டு வருன்னு வறுத்து எடுத்தாச்சு. என் ஹஸ்பண்ட் என்ன நினச்சிக்கிட்டாரு, நான் தான் வந்து வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கேன் போல் அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ ரசித்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. நான் 2 பேக்கெட் மசாலாலாம் போடலை, வெறும் லைட்டாக மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் மட்டும் தான் பண்ணேன். அதுவே வந்து ஒரு மாதிரி மசாலாவாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா வேற லெவல், எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கட்டும். 150க்கு வேற லெவல் ஒர்த்து. 10 பீஸுன்றது வந்து 2 பேத்துக்கு அதிகபட்சம். எங்களால் இவ்வளோ சாப்பிடவே முடியல. பயங்கர சீஸியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டோம்.